சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்குறாங்க. அதனால நாங்கள் முன்கூட்டியே அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டோம். உங்களோட எல்லாருடைய மகளிர் அக்கௌண்ட்லேயும் இந்த பணம் வரவு வைக்கப்பட்டிருக்குன்னு அவர் விளக்கியிருந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் என்னென்னலாம் சொன்னாருன்னு சொல்லி எம்மோட செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காங்க. ரமேஷ், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தரப்புலேருந்து ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இந்த அட்வான்ஸாக இந்த பணம் செலுத்தினதுக்கான அந்த விளக்கத்தையும் பதிவு செய்யுங்க ரமேஷ். கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழ்நாடு அரசால தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். மாதந்தோறும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பிப்ரவரி மாதமும் மகளிருக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய 1,31,00,000 மகளிருக்கு இன்றைக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. எதற்காக இந்த 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் விரிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது பிப்ரவரி மாதத்துக்கான 1000 ரூபாய் இன்றைக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னாலும் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான தொகை அப்படிங்கிறது தேர்தலை காரணம் காட்டி முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முன்கூட்டியே இன்றைக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதுல 3000 ரூபாய் அப்படிங்கிறது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான அந்த 3000 ரூபாய். அதே மாதிரி கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் அப்படின்னு மொத்தம் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு வீடியோ வாயிலாக வெளியிட்டு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். திமுக தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது இன்னும் வெளியாகல. தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடியே முதலமைச்சர் இப்போது ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதி தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த போது கொரோனா சூழல்லாம் எப்படி இருந்தது, அதை நாங்க எப்படி சமாளிச்சு நாங்க ஆட்சிக்கு வந்தோம், கொரோனா காலத்துல முடக்கப்பட்டிருந்த அந்த நிதிநிலை எல்லாம் நாங்க எப்படி சீர் செஞ்சு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் இன்றைக்கு விரிவாக வீடியோ வெளியிட்டு விளக்கத்தை கொடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. இப்படியாகத்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது முன்பணமாக 3000 ரூபாய் பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 5000 ரூபாய் அப்படின்னு 1,31,00,000 மகளிருக்கு இன்றைக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.